அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் வெட்டி எடுத்து அந்த யாக்கோபு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். தன் கனவுல கண்ட தூதர்களை யாக்கோபு நேரடியாக பார்க்குறார். கனவுல பெத்தேலுங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும்ல, பெத்தேல்னு பேர் வைத்தாராம். தனிமையில் ஓடி வந்தார். அப்போது ஒரு கல்லை தூக்கி தலகணியாக வச்சுட்டு படுத்தார். அன்றைக்கி ராத்திரி கனவுல கலங்கி கிடந்து அவருக்கு கர்த்தர் ஒரு ஏணியை காட்டினார். அந்த ஏணி ஒரு நுனி அவர் படுத்த இடத்தையும் மறுநுனி பரலோகத்தில் போய் எட்டியது. அங்கே தேவன் சிங்காசனத்தில் வீட்டியிருந்தார். தேவ தூதர்கள் ஏறினாங்க, இறங்கினாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இப்போ என்னாச்சு? வாக்குகள் எல்லாம் நிறைவேறி திரும்ப அந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன், தாய், தன்னுடைய சகோதரர் இருந்த பகுதிக்கு வரணும். வந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த இடம்தான் மக்னாயிம். எப்படி? ஆதியாகமம் 32:2 வசனத்தில். இப்போ யாக்கோபு பிரயாணம் பண்ணி வரும்பொழுது அங்கே தேவ தூதர்கள் கூட்டமாக காட்சி அளிக்கிறாரு. என்னடா தேவ சேனை இங்கே வந்திருக்குது. கனவுல கண்ட தூதர்களாட்டுமே இப்போ நேரடியாக. அப்போ தான் அந்த இடத்துக்கு மக்னாயிம் சொல்லி பேர் வைக்கிறார். பிறகுதான் ஆதியாகமம் 32:10 நான் கோலும் கையுமா போனேன். கர்த்தர் எனக்கு 2 பரிவாரங்களை கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சரியம்! ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுற இடம் உங்களுக்கும் நடக்குங்க. உங்கள் கனவுல தூதர்கள் வந்திருக்காங்களா? இல்லை ஐயோ என் கனவுல குழப்பம்தான் வந்துச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய சேனையை உங்களுக்கு முன்னாடி அனுப்புவார். கர்த்தருடைய சேனை தூதர்கள் கூட்டம் உங்களுக்கு முன்னால் போனால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கர்த்தருடைய தூதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது முன்னால் போன தூதன் பின்னாடி வந்தாராம். கர்த்தர் சில நேரங்களில் நம்ம நடத்துவது ஆச்சரியமாக இருக்க போகுது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்த போகிறார். நீங்கள் முதலாவது துதிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதையில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். சில நேரங்களில் நான் சொல்கிறேன்ல, 1000 அடியிலையும் 1000 விதமான அற்புதம். 1500 அடி, 1000 முழம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே 1500 அடி. ஒவ்வொரு அடியிலையும் பல்லாயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும். விசுவாசத்தோடு புறப்பட்டுட்டீங்க. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. வேலை நிமித்தம் விசா வந்துருச்சு, புறப்படணும். பாஸ்போர்ட் வந்துருச்சு, நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறீங்க, அதில் அற்புதம் தேவை. வீட்டினுடைய கட்டட பணி ஆரம்பிக்க போகிறீங்க, அதில் அற்புதம் தேவை. அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்கூலில் கொண்டு விட போகிறீங்க, அதில் அற்புதம் தேவை. கல்லூரிக்கு பிள்ளைகள் போக போகிறாங்க, அதில் அற்புதம் தேவை. எந்தெந்த அற்புதம் இருந்தாலும் இப்போ நடக்கும். மக்னாயிம் சொல்லுங்கள், மக்னாயிம் சொல்லுங்கள். தேவனுடைய சேனை, கர்த்தருடைய சேனை இப்போ உங்களுக்காக இறங்கட்டும். அன்பின் தேவனே, வானத்து சேனையை யாக்கோபுக்கு அனுப்பினவரே, இதோ இந்த பூமியில் நாங்கள் வாழணும், வசிக்கணும், ஓடணும், பார்க்கணும், அற்புதங்களை தினமும் பார்க்கணும். இன்றைக்கு என் ஜனங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே வந்து இறங்கட்டும். பாத்திரம் நிரம்பி வழிகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது நடக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இதை கேட்கும் பொழுதே ஃபோன்லேயோ அல்லது உங்கள் வீட்டுக்கோ ஆசீர்வாதம் வருது. சில ஆசீர்வாதங்கள் புரிந்து கொள்ள முடியாதது, அற்பமான ஆரம்பமாக இருக்கும், அதில் முடிவில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். ஆசீர்வதியும் என் ஜனங்களை தூக்கி நிறுத்தும். அளவில்லாமல் கிருபையை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.